ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹென்னா ஹேர் கலர் பார்க்கலாமா? ஒரு பவுலில் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இது கூட நம்ம 1 ஸ்பூன் காஃபி பவுடர், 1 ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணுறோம். ஸோ இது பாயில் ஆகட்டும். அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிறது கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இது நம்ம முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேருக்கு நல்லது. அடுத்தது நம்ம வெந்தயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறோம். வெந்தயம் நம்ம ஹேரை கண்டிஷனிங் பண்ணும், கருவேப்பிலை நம்ம முடியை கருப்பாக வச்சுக்கும். ஸோ இது எல்லாமே கொதிச்சிட்ருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பாயில் ஆக நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு கலர் இதிலேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு பீட்ரூட்டில் இருக்கிற கலர் நம்ம ஹேரை சூப்பராக வச்சுக்கும். ஸோ நம்ம ஹேருக்குமே ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். என்னோடய ஹேருக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டும் நம்ம சேம் இதே ப்ராசஸில் கொதிக்க வைக்கிறோம். ஸோ ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த டிகாஷன் ஒரு பக்கம் எடுத்துட்டோம். அடுத்தது பீட்ரூட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ரெண்டுமே நமக்கு சூடாக இருக்கிறதுனால ஆறட்டும். இது நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சிடலாம். ஸோ ஒரு பக்கம் நமக்கு டிகாஷனோட எசன்ஸ் இந்த கலரில் கிடச்சிருக்கு, இந்த பக்கம் நமக்கு ரெட் கலரில் பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அயன் பாத்திரம் கண்டிப்பாக நமக்கு ஹென்னாக்கு தேவை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹிமாலயாவில் எடுத்திருக்கேன் ஹென்னா பவுடர். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். உங்கள் ஹேருக்கு தகுந்தபடி நீங்கள் ஹென்னாவை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து நீங்கள் இந்த அயன் கடாயில் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது நம்ம இது கூட என்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு மிக்சர் தான். ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அடுத்தது காஃபி டிகாஷன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னால், நம்ம ஹென்னா போடும்போது டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நான் நைட்டு பண்ணது, இது ஓவர் நைட் ப்ராசஸ் இல்லையா. இவங்கள கவர் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நம்ம அப்படியே விட்டுருவோம். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியண்ட் மொத்தமே நமக்கு கலந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸோ மறுநாள் காலையில் நான் எடுத்து பார்த்ததில் எனக்கு இந்த கலர் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் நான் அயன் பாத்திரம் எடுக்க சொன்னேன். அந்த கார்னரில் இருக்கிற அந்த பிளாக் எல்லாமே நம்ம ஹேரை கருப்பாக மாற்றும், ரொம்பவும் நல்லது, ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண போகிறது 1 ஸ்பூன் காஃபி பவுடர். 1 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணல. அதுக்கு அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிறது எக் ஒயிட் செட் ஆகலைன்னா நீங்கள் கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க, தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் நம்ம ஹேரை நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ ட்ரை ஆக்காமல் நம்ம ஹேரை ஒரு கண்டிஷனிங் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் ஸ்கேல்ப்லேருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ஹேர் வாஷ் 2 ஹவர் நீங்கள் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அன்றைக்கி ஹென்னா போடுற அன்றைக்கி நீங்கள் ஷாம்பு போட வேண்டாம். இதில் நீங்கள் போட்டு வாஷ் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட்டு நீங்கள் ஷாம்பு போடாமல் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இது 15 days ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். க்ரே ஹேர் கண்டிப்பாக வராது. பாய்.